ஹை காஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன்த் சென்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி ஒன் பேக் ஒன்றா நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத பற்றி பிளான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத வந்து நான் எங்கே என்ட்ரி எடுக்க போகிறேன் அப்படின்றத வந்து நான் இந்த யூடியூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? என்ன பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் பில் பண்ணி வச்சுருப்பீங்க. அது சொல்கிறபடி கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நீங்கள் வந்து உங்களோட ஓன் டிசிஷனில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. 2999 வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி பை பண்ணணும்னு இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கரன்சி பேரை வந்து யூரோஎஸ்டியும் ஒரு கமோடிட்டியும் கோல்டும் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளையில் வந்து நின்றுட்டுருக்கு. ஆனால் இன்னும் மிட்டிகேஷன் நடக்கலை. யூரோ யூஎஸ்டி. ஓகேங்களா? இன்னும் மிட்டிகேஷன் நடக்கலை. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளையில் மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கு. இந்த சப்ளையில் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஹோல்டு பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக ஹோல்டு பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஏன்னா 4 ஹவர் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பையில் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டு வந்து இதில் இருக்குது, செல்லில் இருக்குது. ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு, ஒரு சோர்ச் நடந்திருக்கு. மார்க்கெட் இப்போ தான் எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு உள்ளே வருது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு பை ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போ செல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த லோ வந்து பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம செல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நம்ம இந்த இடத்துல இப்போ இந்த சப்ளையில் நம்ம செல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரீவியஸாக ஒரு டிமாண்ட்லேயோ இல்லை லோவுலேயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது மிட்டிகேஷன் நடந்துட்டதுக்கு அப்புறமா வீடியோவில் நான் எங்கே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு குயிக்காக நான் வீடியோ போட்டுறேன். சரிங்களா? ஸோ நமக்கு டிபி கொடுத்துட்டு மார்க்கெட் எகைன் கீழே வருது, வந்து இங்கே சோர்ச் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சாரி இங்கே கிடையாது, இங்கே. ஓகேங்களா? இந்த லோவை மார்க்கெட் எடுத்துடுச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து நம்மளோட டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளை ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது இந்த லோவை எடுத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்து நம்மளோட ஆர்டர்ஸை ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அதை வந்து அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் இது எடுக்கும்போது. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் மிட்டிகேஷன் நடக்கலை. இன்னும் இந்த இடத்துல மிட்டிகேஷன் நடக்கலை. ஸோ 15 மினிட்ஸில் என்ன பண்ணிகிட்ருக்கான், இங்கே மிட்டிகேஷன் நடக்காமல் மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு இப்போ 4 ஹவர்னுடைய இம்பேலன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபோர் ஹவர்னுடைய ஃபேர் வேல்யூ கேப் வந்து எடுத்துக்கலாம். சாரி, டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பு. சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பில் மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக இங்கே வருது. இந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பில் மார்க்கெட் உள்ளே வந்துட்டு அப்புறமா மார்க்கெட் வந்து மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் நின்றுட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம எடுத்துக்கிட்டதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 ஹவர்னுடைய ஒரு லோவை வந்து பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் அதே லோ தான் நமக்கு 15 மினிட்ஸ்லேயும் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ 15 மினிட்ஸோட லோ இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 ஹவருக்கும் 15 மினிட்ஸுக்கும் சேம் லோ இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் கரண்ட் ப்ரைஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா?
இந்த லோ வந்து நமக்கு எடுக்கணும். சோர்ச் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, இப்போ இதில என்ன ஒரு ட்விஸ்ட்னா, மார்க்கெட் வந்து இவ்ளோ பெரிய மூவ்மெண்ட் போயிட்டு நெறைய கேண்டில்ஸ கிரியேட் பண்ணிக்கிட்டே வந்து இங்க பிரேக் பண்ணுது. ஓகேங்களா? அப்படி பிரேக் பண்ணும்போது நம்மனால கரெக்ட்டா ஒரு சப்ளைவ எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? 1 ஹவர் டைம் ஃப்ரேம். 15 மினிட்ஸ்னா ஒரு டைம் ஃப்ரேம் பின்னாடியே வந்து போய்க்கலாம். சரிங்களா? ஸோ, இப்போ வந்து பிரேக் பண்ணட்டும். பிரேக் பண்ணப்போ ஒரு சப்ளை வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஏன் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து அ மார்க்கெட் வந்து டர்ன் ஆச்சுனாலும் நம்ம என்ட்ரி போலாம் அப்படின்னு சொல்றேன்னா, இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரி. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ, நமக்கு வந்து சப்ளைக்கு போனா தான் நம்ம என்ட்ரி போவோம். ஸோ, மார்க்கெட் இப்படி திரும்பினாலும் நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ, இப்போ நமக்கு என்னோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் அப்படியே கீழ வந்துட்டு எகைன் மேல போய் சப்ளைவ எடுக்கணும். ஓகேங்களா? நம்மளோட சப்ளைவ எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா, இது வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோட ஜோன். இது 4 ஹவர் டைம் ஃப்ரேமோட ஜோன். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமுக்குள்ள இருக்கிற ரீஃபைன்மென்ட் அது 4 ஹவர் டைம் ஃப்ரேம். இப்போ மார்க்கெட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம ஹிட் பண்ணிட்டு, அதாவது இந்த சப்ளைய வந்து மிட்டிகேஷன் பண்ணிட்டு, நமக்கு 4 ஹவர் அதாவது இப்போ கரண்ட் இந்த லோ வந்து எடுக்குது. எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இப்போதைக்கு இந்த லோ இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த லோவ வந்து எடுக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு விஷயம் பார்த்துக்கங்க. இங்க வந்து ஹை இருக்கு. இது வந்து ஹை. சரிங்களா? 4 ஹவர் ஹை. இன்னும் மிட்டிகேஷன் நடக்கல. ஹை இருக்கு. இப்போ மார்க்கெட் இங்க இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் அப்படியே பண்ணிட்டே போயிட்டு, இந்த ஹைய போய் எடுக்குறான். எடுக்குறான், ஸ்வீப் பண்றான், ஏதோ ஒண்ணு பண்றான் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த லோவ நம்ம எடுத்துக்கலாம். இங்க இருக்கக்கூடிய லோவ நம்ம சோர்ஸா எடுத்துக்கலாம். அப்போ சோர்ஸா எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இங்க இருக்கக்கூடிய சப்ளைல நம்ம வந்து செல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ, இது வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோட ஜோன். சப்ளை ஜோன். ஓகேங்களா? ஸோ, இதில மிட்டிகேஷன் நடந்துச்சுன்னா, 4 ஹவர்ல இந்த சப்ளை வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த 4 ஹவர்ல இந்த சப்ளை எடுக்கிறோம். இந்த 4 ஹவர் சப்ளைல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? செல் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ, 4 ஹவர் சப்ளை நம்ம எடுக்கிறன்றனால நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் எல்லாம் கொஞ்சம் நமக்கு ஏத்த மாரி வராது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 2 ரீஃபைன்மென்ட் சப்ளை ஜோன நம்ம இதில எடுக்க போறோம். இன்னும் நமக்கு பிரேக் எதுவும் நடக்கல. பிரேக் நடந்த பின்னாடி வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்போ சும்மா காமனா சொல்றேன். இந்த சப்ளை வந்து நம்ம எடுக்க போறோம். எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்? மேல இருக்கக்கூடிய சப்ளைல டைரக்ட் என்ட்ரி 15 மினிட்ஸ் சப்ளை. நான் சொல்ற சப்ளை. ஓகேங்களா? இந்த 2 சப்ளையும் 15 மினிட்ஸ். மேல இருக்கக்கூடிய சப்ளைல டைரக்ட் என்ட்ரி, கீழ இருக்கக்கூடிய சப்ளைல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஸோ இது வந்து மிட்டிகேஷன் நடக்கட்டும். அப்புறமா நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் எங்க போனாலும் ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ. ஓகேங்களா? நமக்கு இப்போதைக்கு இந்த லோ வந்து எடுத்துச்சுன்னா நம்ம என்ட்ரி போகலாம். இங்க இருக்கக்கூடிய இப்ப நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரி இது கிடையாது. இது. இப்போ மார்க்கெட் வந்து இங்க இந்த லோவ எடுத்துச்சுன்னா, நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போகலாம். ஸோ மார்க்கெட் மேல போயிட்டு இத ஹிட் பண்ணிட்டு கீழ வருது அப்படின்னா, நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து 4 ஹவர். இந்த 4 ஹவர மிட்டிகேஷன் பண்ணிடுச்சு. இப்போ அப்படியே நேரா வந்து இந்த 4 ஹவருக்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. அப்ப நம்ம என்ன டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம்? 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் குடுக்குதா? அப்படின்ட்டு பார்ப்போம். 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சுன்னா, செல் அடிக்கிறோம். 15 நீங்க ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் உள்ள சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்க்குள்ள போகும்போது, உங்களோட டிபிய வந்து அ அப்படியே என்ன சொல்லலாம்? ஒரு லாங்கா இல்லாம கிட்டயே வச்சுக்கலாம். சேம் ப்ராஃபிட்ல. ஸோ அது என்ட்ரி வரும்போது நம்ம வந்து சொல்லலாம். அத எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். ஸோ 15 மினிட்ஸ்ல வரும்போது நம்ம டிபிய இந்த இடத்துல செட் பண்ணிட்டாலே போதும். நம்ம ஒர்க்கு பெரிய ப்ராஃபிட்ட வந்து புடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ்ல மார்க்கெட் வந்து இங்க மேல போன மார்க்கெட் இந்த இடத்துல கீழ வந்துட்டுருக்கு. ஸோ நியூயார்க்கோட டைமிங்ஸ் ஓப்பன் ஆயிட்டு, இப்போ ரன்னிங் ஆயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ லண்டனோட லோவ எடுத்துட்டான். லண்டனோட லோவ எடுத்துட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு லண்டனோட ஹை எடுக்கிறதுக்கு பாசிபிள். அப்போ நமக்கு சப்ளைக்கு போறதுக்கு பாசிபிள் இருக்கு. சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு கோல்டு. ஓகே, நான் கோல்டில் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற டிமாண்டுக்கு வந்துருச்சு. ஸோ மேலே இருக்கக்கூடிய 2 டிமாண்டில் நான் பை போகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் ரீசன் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட இப்போது எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. லாஸ்ட்டு கோல்டு வீடியோ போய் பார்த்துருங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ரெண்டே 2 விஷயந்தான். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம பை வந்து மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரீஃபைன்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரே கேண்டலில் இருக்குது. ரீஃபைன்மெண்ட்டும் கரெக்டாக ஒரே கேண்டலில் இருக்குங்க. ஸோ 5 மினிட்டோட ஹை எதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் இந்த 5 மினிட்டோட ஹை பிரேக் பண்ணால் கூட நம்ம பைக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 5 மினிட்டோட ஹை நியூயார்க் கூட ஹையாக இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா? 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இல்லைனா இந்த டிமாண்டை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த டிமாண்டில் இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம பை போக போகிறோம். எது வரைக்கும் பை போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பை போக போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த டிமாண்டை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? செல் போக போகிறோம். ஸோ இப்போதைக்கு செல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இந்த கேண்டலோட லோ பார்த்தீங்கன்னா 2519.98 98, இது 99. ஸோ இம்பேலன்ஸ் இல்லை. ஸோ இந்த சப்ளை ஃபெயிலியர், இங்கே இருக்கிற சப்ளை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது 4 ஹவரில். ஸோ 1 ஹவரில் ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருக்குது. நம்ம 15 மினிட்ஸில் இது ஒரு பிஓஎஸ். ஸோ இதெல்லாம் வந்து லிக்விடிட்டி, மேலே இருக்கக்கூடியதெல்லாம் லிக்விடிட்டி. ஓகே, டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நமக்கு சோர்ஸ் நடந்துருச்சு. ஓகே, சோர்ஸ் நடந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ட்ரி வந்து என்ன டைம் ஃப்ரேமில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போக போகிறோம். ஓகே, இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு ஜோன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் 1 ஹவரில். ஸோ நம்ம டைரெக்டாக என்ட்ரி போக போகிறது கிடையாது. ஸோ இது ஒரு ஜோன். ஓகேங்களா? ஸோ இது இன்டியூஸ்மெண்ட், இப்போதைக்கு இன்டியூஸ்மெண்ட். ஸோ டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது நமக்கு ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இப்போ இங்கே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நமக்கு ஒரு ஜாக்பாட் செட்டப்பு. இங்கே டாப்பில் இருக்கிற சப்ளை. ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு பவர் கம்மி, ஆனால் இந்த சப்ளைக்கு பவர் ஜாஸ்தி. இந்த சப்ளைக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கும் பவர் ஜாஸ்தி. ஸோ க்ரீனாக நான் மென்ஷன் பண்ணிடுறேன், இல்லைனா ப்ளூவாக மென்ஷன் பண்ணிடலாம். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ப்ளூ. இது ரெண்டுத்துக்கும் பவர் ஜாஸ்தி, பவர் அதிகம். ஓகேங்களா? ஸோ இன்னும் 25 மினிட்ஸ் இருக்குது இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு, அதாவது இந்த சப்ளை கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த டைமில் இந்த சப்ளை இன்னும் கன்ஃபார்ம் கிடையாதுங்க. இந்த சப்ளை இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ
இப்போதைக்கு இது வந்து ஒரு சப்ளைவா இருக்குன்றனால எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணும்போது எப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனை இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். 3வது கேண்டில் இதுக்கு அடுத்த கேண்டில் சாரி இந்த பாடி க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு அடுத்த கேண்டில் இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சப்ளைவை மிட்டிகேஷன் பண்ணாம இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிளேஸ் பண்ணலாம் ஆர்டர். ஓகேங்களா? இல்லைனா அடுத்த கேண்டில் இது பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சுனாலே இந்த டிமாண்ட் ஃபெயிலியர், இந்த சப்ளை வேல்யூ. தேர்டு கேண்டிலே வந்து மிட்டிகேஷன் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுவும் கரெக்டு தான். ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதுவும் நடந்திருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஆனால் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஜாக்பாட் செட்டப் இப்போ ரெண்டுத்துலேயும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் நம்ம போகணும். கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம போகக்கூடாது. சரிங்களா? ஸோ இங்கேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போகணும். ஸோ நம்மளோட டிபி ரேஞ்ச் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த டிமாண்டு. ஸோ 4 ஹவரில் நமக்கு பையிங்கோட சான்சஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 2 டிமாண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பையிங் வந்து போய்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ செல்லிங்கும் வந்து போக முடியும். லாஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் பார்க்காதவங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். ஓகேங்களா? டாடா, பை பை, தேங்க்யூ.